Hey guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா acrosgel electrophoresis of DNA. Okay, first introductionல என்னன்னா DNA வந்து நம்ம பார்க்க போறோம் with the help of electric field ஓட ஹெல்ப்போட நம்ம அக்ரோஸை யூஸ் பண்ணி DNA ஓட பேண்ட்ஸை வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ DNA இஸ் a negatively charged molecule. டிஎன்ஏல இருக்கிற அந்த நியூக்ளிக் ஆசிட், அதாவது அந்த பாஸ்பேட் குரூப் இருக்குல்ல, அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு மாலிக்யூல். ஸோ டிஎன்ஏ இஸ் எ நெகட்டிவ்லி சார்ஜ்டு மாலிக்யூல். எலக்ட்ரோபோரோசிஸில் நான் சொன்ன மாதிரி டிஎன்ஏ ஓட மாலிக்யூல்ஸை செப்பரேட் பண்ண போகிறோம். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸால். ஓகே, இதில் வந்து அக்ரோஸ்ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் அப்படிங்கிறது சிம்பிள், சீப் அண்ட் ஹைலி எஃபெக்டிவ் மெத்தட் ஃபார் செப்பரேட்டிங், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் பியூரிஃபையிங் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸு. இது வந்து ரொம்ப சீப்பான ஒரு எஃபெக்டிவான மெத்தடாக இருக்குது. அதனால் நம்ம இந்த மெத்தடை வந்து டிஎன்ஏயோட ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். We will use agrosgel electrophoresis in workshop to determine the size and quality. நம்ம இந்த ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அந்த டிஎன்ஏவோட சைஸ் அண்ட் குவாலிட்டியை வந்து பார்க்குறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து எப்படிலாம் பார்க்கலான்னா, பியூரிஃபைட் ஜீனோமிக் டிஎன்ஏலேருந்து எடுத்து பார்க்கலாம். இல்லைன்னா அந்த டிஎன்ஏவை வந்து பிசிஆரில் போட்டு ஆம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் பார்க்கலாம். அப்படி பிசிஆரில் போடும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை கொடுத்து அந்த என்சைமை வச்சு டைஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஜீனோம் வேணுமோ அதை மட்டும் ஆம்ப்ளிஃபை பண்ணியும் நம்மளால் வந்து இந்த எலக்ட்ரோபோரோசிஸ் ப்ராசஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்லைடு. இதில் வந்து நம்ம ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோக்காலில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த 3 ஸ்டேஜஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஜெல் வித் டிஎன்ஏ டை இஸ் ப்ரிப்பேர்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு அக்ரோஸ் ஜெல்லை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அக்ரோஸ் ஜெல்லில் என்ன டிஎன்ஏவை பார்க்குறதுக்கூடிய ஒரு டையையும் யூஸ் பண்ணுறோம். அந்த டை என்னென்னா ETBRன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட்டாக அதை பார்ப்போம். இப்படி நம்ம அக்ரோஸை வந்து நம்ம பவுடர்லேருந்து நம்ம வந்து பஃபர் சொல்யூஷனில் போட்டு டைல்யூட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டெப் என்னென்னா, டிஎன்ஏ சாம்பிள்ஸை வந்து வெல்லில் வந்து லோட் பண்ணணும். நம்ம ஜெல்லை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாலிடிஃபை பண்ணி வச்சுருப்போம். அதில் வந்து வெல் இருக்கும். அந்த வெல்லில் வந்து நம்மளுக்கு தேவையான அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸை வந்து நம்ம லோட் பண்ணி நம்ம ரன் பண்ணணும். வோல்டேஜ் வந்து நம்ம கொடுத்து எலக்ட்ரிக் கரண்டோட ஹெல்ப்பால் நம்ம வந்து ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இமேஜ் ஆஃப் டிஎன்ஏ பேண்ட்ஸை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் விஷுவலி. சரி, நெக்ஸ்ட் ஸ்லைடில் டிஎன்ஏ வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு மாலிக்யூல். when it is placed in எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம டிஎன்ஏ சாம்பிளை வந்து எங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, நெகட்டிவ் சைடில் வந்து, அதாவது இங்கே வந்து இந்த பிளாக் இருக்குல்ல, பிளாக் கலர் தான் நெகட்டிவ் ரீஜியனில் வந்து நம்மளோட வெல்லை வந்து நம்ம பிளேஸ் பண்ணி வச்சுட்டு இங்கே தான் நம்ம வந்து டிஎன்ஏவை லோட் பண்ணணும். அப்போது நெகட்டிவ் சார்ஜ் எதனை நோக்கி அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி அட்ராக்ட் ஆகும். அதாவது ஆனோட நோக்கி இந்த ரெட் கலர் இந்த ஒயரை நோக்கி அட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த டிஎன்ஏ வந்து அண்ட் அக்ரோஸ் ஜெல் பிஹேவ் அஸ் மாலிகுலார் சீவ். அக்ரோஸ் ஜெல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த அக்ரோஸ் ஜெல்லானது இட் இஸ் அ போரஸ் மெட்டீரியல். இதில் வந்து நிறைய ரொம்ப சீவ் மாதிரி ஆக்ட் ஆகும். அதாவது ஃபில்டர் மாதிரி ஒரு ஆக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து டிஎன்ஏயோட ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து அதோட சைஸ் பேஸ்டாக நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி அது காமிக்கும். சரியா, நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஹவு ஃபாஸ்ட் வில் த டிஎன்ஏ மைக்ரேட். எப்படி வந்து டிஎன்ஏ வந்து சில டிஎன்ஏ வந்து நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப தூரம் மைக்ரேட் ஆகி போயிருக்கும். சில டிஎன்ஏ மாலிகுல் வந்து கொஞ்சம் தூரம் தான் மைக்ரேட் ஆகி போயிருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்க்குறப்போ, நம்ம டிஎன்ஏ வந்து வெளில வந்து லோட் பண்ணி வச்சுருப்போம். அது எல்லாமே சேம் லென்த்தில் தான் இருக்கும், சேம் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம ரன் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்து நம்ம வந்து ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா,
இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்ரோஸ் அப்படிங்கிறது ஒரு போரஸ் மெட்டீரியல், ஃபில்டர் மாதிரி ஆக்ட் ஆகுது. அப்படிங்கிறப்போ நம்ம போர் பண்ண வெல்ல நம்ம டிஎன்ஏ லோட் பண்ணியிருக்கோம்ல, அந்த வெல்ல இருக்கிற டிஎன்ஏ வந்து ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஎன்ஏ வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி போகும். அதே இந்த வெல்லில் வந்து நம்ம லார்ஜர் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ லோட் பண்ணோம்னா இந்த வெல்லுக்கு வந்து ரொம்ப தூரம் போக முடியாது. ஏன்னா அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் மூவ் ஆகி வரணும்ல, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் மூவ் ஆகி வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் தூரம் தான் மூவ் ஆகி போயிருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப தூரம் மூவ் ஆகி போயிருக்கும். பிகாஸ் தீஸ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஸ்மால் அண்ட் தீஸ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் லார்ஜ். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஸ்லைடு போகும். நெக்ஸ்ட் ஸ்லைடில் அக்ரோஸ் அப்படிங்கிறது ஒரு பாலிமர். இட் இஸ் ஏ லீனியர் பாலிமர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் சீவீட்லேருந்து எடுக்கிறாங்க. அடுத்து டிஎன்ஏ நம்ம எலக்ட்ரோபோரோசிஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இது ஜெல் டேங்க். இந்த டேங்கில் வச்சுருந்தா நம்ம வந்து எலக்ட்ரிக் சப்ளை கொடுத்து நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். அது எலக்ட்ரிக் சப்ளை கொடுக்குற அந்த பவர் சப்ளை தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் தான் நம்ம பிளாக்குக்கு பிளாக்கு, ரெட்டுக்கு ரெட்டுன்ட்டு ஆனோடையும் கேத்தோடையும் லிங்க் பண்ணி இந்த டேங்கு கூட நம்ம வந்து கரண்ட்டில் வந்து போடணும். தென் இது வந்து டேங்க் கவர் ஆர் லிட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து கரண்ட் சப்ளை ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எதுவும் ஷாக் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த லிட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இது எலக்ட்ரிக்கல் லெட்ஸ். இதை தான் நம்ம வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ளக் பண்ணி வைக்கிறது. தென் இது வந்து கேஸ்டிங் ட்ரே. இந்த கேஸ்டிங் ட்ரேயில் தான் நம்ம வந்து அக்ரோஸை போர் பண்ணுவோம். தென் இது வந்து ஜெல் கோம்பு. ஜெல் கோம்பை தான் நம்ம கேஸ்டிங் ட்ரேயில் வச்சு அக்ரோஸை போடுவோம். அது நெக்ஸ்ட் ஸ்லைடில் டீட்டெயிலாக சொல்கிறோம். தென் மேக்கிங் அண்ட் அக்ரோஸ் ஜெல். அக்ரோஸ் ஜெல்லை வந்து நம்ம எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பஃபரை வந்து எடுத்துக்கணும். பஃபர் வந்து 50x பஃபர் எடுத்தோம்னா அது வந்து ஒரு 10 ml ஆஃப் பஃபருக்கு வந்து நம்ம வந்து 490 ml ஆஃப் வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது எப்படின்னா 10 ml ஆஃப் பஃபருக்கு 490 ml ஆஃப் வாட்டரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 10 ml of buffer equal to 490 ml of water வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுதான் பஃபர் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இங்கே வந்து நம்ம அக்ரோஸ் ஜெல் ப்ரிப்பேர் பண்ணணும்ல. ஸோ அக்ரோஸ் வந்து எவ்வளோ எடுக்கிறோன்னா, ஒரு 1 gram ஆஃப் அக்ரோஸ் எடுக்கிறோன்னு. 1 gram ஆஃப் அக்ரோஸ். 1 gram ஆஃப் அக்ரோஸ்க்கு இந்த பஃபர் வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா 100 ml ஆஃப் பஃபரை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நம்ம வந்து டைல்யூட் பண்ணணும். டைல்யூட் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணிடுவோமா, இந்த கோனிக்கல் ஃப்ளாக்ஸில் வித் த ஹெல்ப் ஆஃப் மெசரிங் ஜார் நம்ம பஃபரை எடுத்து இந்த கோனிக்கல் ஃப்ளாக்ஸில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஜெல் கேஸ்டிங் ட்ரே அண்ட் கோம். இந்த ஜெல் கேஸ்டிங் ட்ரே தான் முன்னாடி எக்யூப்மெண்ட்ஸில் பார்த்தோம்ல, இதுதான் இம்பார்ட்டன்ட். இதில் தான் நம்ம வந்து நம்ம அக்ரோஸ் ஜெல்லை வந்து போர் பண்ண போகிறோம். இது போர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கெல்லாம் எம்டி ஸ்பேஸாக இருந்துச்சுல்ல, அதை வந்து செலோடேப் வச்சு நம்ம கவர் பண்ணுறோம். இந்த எட்ஜஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு இந்த கோம்ஸை வந்து நீட்டாக ப்ளேஸ் பண்ணிடுறோம். ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அக்ரோஸ் ஜெல்லை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அக்ரோஸ் வந்து சொன்ன மாதிரி பஃபர் சொல்யூஷனில் போடுறோம். போட்டு எந்த ஒரு லம்ஸும் இல்லாத மாதிரி லைட்டாக யூனிஃபார்மாக சஸ்பென்ஷன் வந்து பண்ணுறோம். ரொம்ப நம்ம வந்து ஷேக் பண்ணக்கூடாது, லைட்டாக ஜென்டலாக பண்ணணும். மெல்ட்டிங் த அக்ரோஸை வந்து நம்ம எப்படி மெல்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம பஃபர் கூட அந்த அக்ரோஸை வந்து டிசால்வ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒயிட் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக வந்து நம்மளுக்கு இருக்கும். நம்ம ரொம்பவும் ஷேக் பண்ணக்கூடாது, ஜென்டலாக ஷேக் பண்ணணும். தென் இதை வந்து எப்படி டிசால்வ் பண்ணணும் அப்படின்னா, மைக்ரோவேவ் அவனில் வந்து நம்ம வந்து வைக்கணும்.
பீரியாடிக்கலாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து வச்சாலே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிளியரான ஒரு சொல்யூஷன் வந்து கிடச்சிடும். இந்த கிளியர் சொல்யூஷனை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ரே இருக்குல்ல, கேஸ்டிங் ட்ரேயில் வந்து போர் பண்ண போகிறோம். ஜெல் வந்து லிக்யூடாக இருக்கிற போதே நம்ம வந்து கொஞ்சம் எப்படின்னா கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ட்ரேயில் வந்து போர் பண்ணணும். இந்த போர் பண்ணுறதுக்கு முன்னாடி ETBR அப்படிங்கிற டையை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். எது கூடனா அந்த அக்ரோஸ் ஜெல்லு கூட. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ETBR ஆட் பண்ணுறப்போ நம்மளால் வந்து DNA ஃப்ராக்மெண்ட்ஸை இன்னும் விசிபிளாக பார்க்க முடியும் பிகாஸ் ஆஃப் திஸ் டை. ஓகே, அப்போது நம்ம ஆட் பண்ணுறதுக்கப்புறம் இதில் வந்து எதுவும் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிப்பட் மைக்ரோ பிப்பட் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மைக்ரோ பிப்பட்டோட டிப்பை வச்சு அந்த பபிள்ஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு இந்த கோம்ப்லாம் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட் ஸ்லைடு. அப்புறம் ஒரு 30 to 45 மினிட்ஸ் நம்ம வந்து இந்த ஜெல்லு வந்து சாலிடிஃபை ஆகிறதுக்காக நம்ம வந்து இந்த ஜெல்லை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து விட்டுடணும். எப்போ வந்து நம்மளுக்கு சாலிடிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும்னா இந்த ஜெல்லோட கலர் வந்து அப்பியர்ஸ் லைட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அப்படி சாலிடிஃபை ஆனதுக்கப்புறம் நம்ம மெதுவாக என்ன செய்யணும்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவும் இந்த ஜெல்லுக்குள்ளே படாமல் நம்மளோட இந்த ஸ்டிக் பண்ண டேப்பை வந்து அன்ராப் பண்ணிடணும். அன்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம்னா இந்த கோம்பையும் வந்து கேர்ஃபுல்லாக வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு இதுதான் நம்மளோட செட்டப். இந்த செட்டப்பில் வந்து இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். எக்யூப்மெண்ட்டில் வந்து என்னென்னு பார்த்துருக்கோன்னா இது வந்து டேங்க் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த டேங்குக்குள்ளே வந்து பஃபர் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த பஃபர் சொல்யூஷனை வந்து போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம கேஸ்டிங் ட்ரேலேருந்து வெளியே எடுத்துருப்போமே அந்த ஜெல் இருக்குல்ல, அந்த அக்ரோஸ் ஜெல்லை வந்து இந்த சென்டரில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட DNA அப்படிங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ நம்ம வந்து இந்த பிளாக் பாயிண்ட் இருக்குல்ல, பிளாக் பாயிண்டில் தான் நம்ம வந்து அந்த வெல்ல வந்து DNA சாம்பிள்ஸை லோட் பண்ணணும். அப்போ பஃபர் வந்து என்ன பண்ணணும்னா, ஏன் நம்ம இங்கே பஃபர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் மெயின்டைன்ஸ் த அயன் அண்ட் pH இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும். இந்த பஃபர் வந்து இந்த வெல்லில் இருக்கிற DNA சாம்பிள்ஸை வந்து பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி அட்ராக்ட் பண்ணி கொண்டு போகும். ஓகேவா, நெக்ஸ்ட் சாம்பிள் ப்ரிப்பரேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா DNA சாம்பிளை இதில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ DNA வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அந்த DNA பவுடரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பஃபர் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல பஃபர் சொல்யூஷன், அந்த பஃபர் சொல்யூஷனில் வந்து மிக்ஸ் 1 part ஆஃப் லோடிங் பஃபர் வித் 1 part ஆஃப் DNA சாம்பிள். இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த DNA சாம்பிளை ஒரு சொல்யூஷனாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போனா தானே நம்ம அந்த வெல்ல வந்து போர் பண்ண முடியும். எப்படி வந்து இந்த வெள்ளை சின்னதாக இருக்குது, அப்போ எதோட ஹெல்ப்பாலன்னா மைக்ரோ லிட்டர் பிப்பட் இருக்குல்ல, அதோட ஹெல்ப்பால் நம்ம வந்து இந்த வெல்லுக்குள்ளே வந்து நல்ல டீப்பாக வந்து லோட் பண்ணணும். இந்த மைக்ரோ லிட்டர் பிப்பட்டில் வந்து எவ்வளோ நம்ம வந்து DNA சாம்பிளை எடுக்கணும் அப்படின்னா 5 to 10 மைக்ரோ லிட்டர்ஸ் எடுக்கணும். டிபெண்டிங் அப்பான் த சைஸ் ஆஃப் த வெல்லோட சைஸை பொறுத்து இந்த μl வந்து சேஞ்ச் ஆகும். Then the loading die allows the sample to see when loading onto the gel. இந்த லோடிங் டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, லோடிங் டை எதில் யூஸ் பண்ணணும்னா நம்ம சாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணப்போ. எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன லோடிங் டை யூஸ் பண்ணலான்னா ஜெல் லோடிங் டை. ஜெல் லோடிங் டை புரோமோஃபினால் இருக்கும். இந்த புரோமோஃபினால் இஸ் அ ஜெல் லோடிங் டை. அதை கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படி ஆட் பண்ணுறதுனால இந்த
டிஎன்ஏவோட டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வெல்லுக்குள்ளே நம்ம டிஎன்ஏ வந்து லோட் பண்ணுறப்போ அந்த வெல்லிருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த டையை யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நம்ம டிஎன்ஏ விசிபிளாக பார்க்குறதுக்காக எப்படி நம்மளுக்கு மைக்ரேட் ஆகி எவ்வளோ தூரம் போயிருக்கு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணுறப்போ அப்படின்ற நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த லோடிங் டையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லோடிங் த ஜெல். திஸ் இஸ் த டிப் ஆஃப் த மைக்ரோபிப்பட் அண்ட் தீஸ் ஆர் தி வெல்ஸ். இதெல்லாம் வெல்ஸு. நான் அடுத்து இந்த ப்ரோமோஃபினால் இதுதான் இந்த லோடிங் டை which gives the color ப்ளூ கலர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதனால் நம்மளுக்கு டிஎன்ஏ வந்து எவ்வளோ வந்து மைக்ரேட் ஆகி போகுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம செட்டப்பை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோங்கிறது ஆல்ரெடி சொன்ன எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் யூஸ் பண்ணி லாஸ்ட்டு லிட்டையும் கவர் பண்ணி நம்ம வந்து கரண்ட் சப்ளையும் கொடுத்து நம்ம வந்து சேஃபாக வச்சுருக்கோம். இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம அப்போ மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் டிஎன்ஏ வந்து எவ்வளோ தூரம் மைக்ரேட் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணி பார்த்துக்கணும். நியர்லி இந்த வால்டேஜ் வந்து நம்ம வந்து எவ்வளோ கொடுக்கலாம்னா 50 to 100 கொடுக்குறப்போ ஒரு 1 hour கிட்ட நம்மளுக்கு வந்து டைம் டேக் ஆகும். எதுக்குன்னா டிஎன்ஏ வந்து மைக்ரேட் ஆகி வர்றதுக்கு. ஸோ நம்ம வந்து அப்பப்போ வந்து மானிட்டர் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் தூரம் டிஎன்ஏ மைக்ரேட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா டிஎன்ஏ வந்து இதில் இந்த ஸ்லைடில் வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்போவுமே டிஎன்ஏ லேடர். டிஎன்ஏ லேடர் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் ஏ மார்க்கர். எந்தெந்த ஸ்டேஜஸ்க்கு வந்து டிஎன்ஏ பேண்ட்ஸ் தெரிகிறப்போ எவ்வளோ வந்து சைஸ் அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத மார்க் பண்ணுறது இந்த டிஎன்ஏ லேடரோட ஒர்க்கு. இங்கே 3 டிஎன்ஏ பேண்ட்ஸை வந்து தெரியுது. இதோட எக்ஸ்பெக்டட் சைஸ் வந்து 405 பேஸ் பேர்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லேடரை வச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த சைஸ் நம்மளுக்கு கிடச்ச டிஎன்ஏயோட அந்த ஃப்ராக்மெண்ட்டோட எஸ்டிமேஷன் சைஸ். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஜெல்லு வந்து ரன் ஆகி ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து மைக்ரேட் ஆகி நிற்கும். தென் ஸ்டெயினிங் த டிஎன்ஏ. டிஎன்ஏ வந்து எத்திடியம் புரோமைடை வச்சு நம்ம ஸ்டெயின் பண்ணணும்னு பார்ப்போம். எங்கே இந்த எத்திடியம் புரோமைட் அதாவது ETBr இதை வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்னா அக்ரோஸ் ஜெல்லை வந்து டைல்யூஷன் பண்ணி வச்சுருந்தோம்ல பஃபர் கூட அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் மோஸ்ட்லி காமனாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க டிஎன்ஏ வந்து ஸ்டெயின் பண்ணுறதுக்காக. பட் இட் இஸ் அ மியூட்டாஜெனிக் மெட்டீரியல். ஸோ நம்ம பவர்ஃபுல் மியூட்டாஜன் அண்ட் மாட்ரேட்லி டாக்ஸிக் ஆல்சோ. ஸோ நம்ம இது யூஸ் பண்ணுறப்போ க்ளவுஸ் would be யூஸ் பண்ணணும். க்ளவுஸு போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து எத்திடியம் புரோமைடை வந்து பவுடர் ஃபார்மில் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. சொல்யூஷன் ஃபார்மில் தான் இது கிடைக்கும். தென் டிஸ்போஸ் பண்ணுறப்போ கரெக்டாக வந்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் தென் நம்ம எடுத்த அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ண நம்மளோட ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ்லாம் ரன் ஆகிருக்கும்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நேம் வந்து UV டிரான்ஸ்இலுமினேட்டர். நம்ம நார்மல் ஐயில் அந்த ஜெல்லில் ரன் ஆகி வந்ததை பார்க்குறத விட இந்த UV டிரான்ஸ்இலுமினேட்டரில் வச்சு நம்ம பார்க்குறப்போ இந்த நம்மளால் வந்து இந்த டிஎன்ஏ பேண்ட்ஸை கிளியராக விசிபிளாக பார்க்க முடியும். வித் த ஹெல்ப் ஆஃப் எதனால் அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ETBr அப்படிங்கிறது அல்ட்ரா வயலட் லைட்டில் வச்சு நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக தெரியும். அதனால தான் இந்த ETBr டையை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பேண்ட்ஸ் வந்து தெரியும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து டிஎன்ஏ லேடர். இது நம்ம யூஸ் பண்ண டிஎன்ஏ பேண்ட்ஸ் நம்ம வெளில போர் பண்ணது மைக்ரேட் ஆகி எவ்வளோ தூரம் வந்திருக்குன்ட்டு. ஸோ இது UV லைட்டில் பார்க்கும்போது இப்படி தான் டிஎன்ஏ பேண்ட்ஸ் வந்து தெரியும். அண்ட் தென் தேங்க்யூ.